வருத்தம். கர்த்தர் நம்மோட பேசினா சந்தோஷம். அல்லேலூயா. நீங்க பாருங்க, இந்த உலகமே நீங்க என்ன பண்றீங்க, ஃபாதர்ஸ் டே கொண்டாடுறாங்க. அல்லேலூயா. இப்ப தமிழ்நாட்டுல ஃபாதர்ஸ் டே ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கு எங்க வீட்டுல. ஆனா இங்க வந்து நம்ம இந்த இந்த ஆலயத்துக்குள்ள அவரை நம்ம கொண்டாடுறோம். அல்லேலூயா. பாருங்க, நான் வீட்டுல இருந்தேன்னா என் வீட்டுல என்ன என் பிள்ளைங்க கேக் எல்லாம் வாங்கி வச்சு பயங்கர அமங்கலம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. ஆனா இப்போ ஆவிக்குரிய தகப்பனை நம்ம சந்தோஷப்படுத்த வந்திருக்கிறோம். ஓகே, என்ன சொல்ல பாருங்க, நீதிமொழி புஸ்தகம் கர்த்தருடைய வார்த்தைக்காக ரூத்து ஜெபிப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்காக ஜெபம் செய்யும். அல்லேலூயா. ஓடி கர்த்தருடைய வார்த்தைக்காக ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். எடுத்தல் வாசிக்க நீதிமொழி புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீதிமொழி 4ஆம் அதிகாரம் 5லிருந்து 10 வரலாம் வாசிக்க. நீதிமொழி 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என் தகப்பனுக்கு நான் பிரியமான குமாரனும் பிள்ளையமானவள். அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக் கொள்ள கடவுளே. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல பாருங்க, ஒரு மகனை பார்த்து அப்பா சொல்றாரு, மகனை பார்த்துட்டு என் புத்தி கேட்கறானா இன்னைக்கு அப்பா பேச்சு கேட்க மாட்டேன். நம்ம வீட்டுல பாருங்க, தாய் தகவல் பேச்ச எந்த பிள்ளை கேட்குதோ அந்த பிள்ளை ஆசீர்வாதமா இருக்கும். தாய் தகவனுடைய வார்த்தையை எந்த பிள்ளை வந்து கனவீனப்படுத்துறானோ அவன் வாழ்நாள்ல சஞ்சலத்தான் அனுபவிக்கும். அதான் நம்ம இருக்கும் போது அப்பா அம்மாவை நம்ம என்ன பண்ணணும், கனப்படுத்தணும். அப்பா அம்மா ஆனர் பண்ணணும். அப்பா அம்மா ரொம்ப ஜாகிரதையா பார்த்துக்கணும். இந்த உலகத்துல பாருங்க, எவ்வளவு காசு கொடுத்து எதை வேணா வாங்கிடலாம், பெத்த தாய் தகப்பனை வாங்க முடியாது. அல்லேலூயா. எல்லாம் வாங்கிடலாம். சொல்லுவாங்க, நான் வாங்கிடுவேன், அதை வாங்கிடுவேன். ஒருத்தர் சொன்னாரு, ஐயா அந்த இடத்துல வாங்கி போட்டேன், இந்த இடத்த வாங்கி போட்டேன், அது ஒரு இடத்த பேசிக்கிறேன், அதை கூட வலிச்சு போட்டுருவேன். எல்லாத்தையும் மனுஷன் என்ன பண்ணலாம், வாங்கி போடலாம், வலிச்சு போடலாம். ஆனா நீ பாருங்க, நீங்களும் நானும் எல்லாமே ஆசைப்படுறோம். ஆனா நம்ம மேல ஒண்ணு ஆசைப்படுது. அல்லேலூயா. அந்த மனுஷன் சொன்னான், எல்லாத்தையும் வலிச்சு போட்டானா. அப்பதான் அவனை பார்த்து கல்ற சொல்லிச்சு, நீ எல்லாத்தையும் வாங்கி வலிச்சு போட்ட, நான் உன்னை வலிச்சு போட ஆசைப்படுறேன். அல்லேலூயா. நான் உன்னை வலிச்சு போட ஆசைப்படுறேன். ஆனா இங்க தகப்பன தாய எந்த பிள்ளை கனப்படுத்துறானோ அவன் தான் சீமானா இருப்பான், ஆசீர்வாதமா இருப்பான். இங்க சொல்றாரு, அப்பாவுக்கு பிரியமான மகன். அல்லேலூயா. அங்க திரும்ப 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 படியாமா, கொஞ்சம் கிட்ட வந்து படியாமா, கொஞ்சம் கிட்ட எப்படி வாங்க, நல்லா படிக்கிறீங்க வாங்க, அப்படி படிங்க. ஏன்னா அங்கிருந்து படிக்கும்போது எக்கோ கேட்குது. 4:3 படிங்க. நீதிமொழி 4. என் தகப்பனுக்கு நான் பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரு பிள்ளையும் ஆனவர். அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக் கொள்ள கடவுளே. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை இருதயமாகி பலகையில நம்ம எழுதிக்கணும். அதுதான் ஹார்ட் டிஸ்க். பாருங்க, இந்த ஹார்ட் டிஸ்க் இருந்தா தான் இந்த பாட்டெல்லாம் சேவ் பண்ணிட்டு நம்ம ஸ்கிரீன்ல பார்க்க முடியும். ஹார்ட் டிஸ்க் இல்லாத எதுவுமே பண்ண முடியாது. ஆனா நம்மளுடைய இருதயங்கள் பார்த்தீங்களா, நல்ல வார்த்தைகளை நம்ம சேவ் பண்ணிக்கணும். சேவ் பண்ணி வச்சாதான் அந்த வார்த்தை வந்து நம்மளை காப்பாற்றணும். அல்லேலூயா. அந்த வார்த்தை நம்மளை காப்பாற்றணும். ஆனா இன்னைக்கு மக்கள் என்ன பண்றாங்கன்னா, பரிசுத்த வேதத்தை நம்ம படிக்க மாட்டேன்றாங்க. பரிசுத்த வேதத்தை சபைக்கு கொண்டு வரதே ரொம்ப அரிது. அப்படியே செல் எடுத்து வந்துடுறாங்க. ஏன்னா எல்லாம் வந்து செல்லில் வச்சுக்கிறாங்க. இப்ப வார்த்தையை கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்து செல்லில் ஆன் பண்ண டமாலிச்சு, அவதான் முடிவு வச்சு செல். அல்லேலூயா.
அதனால கர்த்தருடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ணோம், இருதயத்தில் என்ன பண்ணோம், அதை எழுதி வச்சுக்கணும். அல்லேலூயா. அதனால அங்க சொல்றாரு, உன் இருதயத்தில் என்ன பண்ண வார்த்தைய காத்துக்கொள். அதுக்கப்புறம் என்ன சொல்லணும், 5 படிமா. ஞானத்தை சம்பாதி. பாருங்க, ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி. நீ என்ன ஒண்ணு சம்பாதி. அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் அப்படி சம்பாதிக்கிறேன், நான் இப்படி சம்பாதிக்கிறேன், நான் அவ்வளவு செலவு பண்றேன், நான் அப்படி பண்றேன், நான் இப்படி பண்றேன். நீ எவ்வளவு சம்பாதிச்சாலும் என் வாயின் வார்த்தைகளை மறவாமலோ. ஞானத்தை சம்பாதிக்கணும். ஞானம் தான் ரொம்ப முக்கியம். ஞானம் வந்து எந்த கடையிலயும் வாங்க முடியாது, எந்த கடையிலயும் கிடைக்காது. அல்லேலூயா. ஞானம் கிடைக்கிற ஒரே இடம் நம்முடைய சபை தான். சபைக்கு வந்தா தான் ஞானமா பேச முடியும், ஞானமா நடக்க முடியும், நியாயமாவும் நடக்க முடியும். அல்லேலூயா. அப்புறம் அங்க சொல்ல பாருங்க, என் மகனே. எல்லா இடத்துல நம்ம நீதிமொழி படிச்சீங்கன்னா எல்லாமே மகனே மகனே மகன் தான் பேசுவார், மகனையே கூப்பிடுவார். அல்லேலூயா. அங்க சொல்ல பாருங்க, திரும்ப 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 படிமா. 5 படிமா, 4-5 படிங்க. ஞானத்தை சம்பாதி, ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி. பாருங்க, ஞானமும் வேணும், புத்தியும் வேணும். புத்தி இல்லைன்னா நமக்கு என்ன பேரு, புத்தி இல்லைன்னா என்ன பெருசு பாருங்க. வீட்டுல அம்மா சொல்லுவாங்க, டேய் டேய் லூசு, டே புத்தி இல்லாதவனே, டே அறிவு கெட்டவனே, டேய் அப்படி இப்படி கூட பண்ணீங்களா. அல்லேலூயா. ஆனா அப்பா வந்து கூப்பிடுறதுக்கு என்ன பண்ணாரு, தயங்குவாரு. ஏன்னா நான் பெத்த பிள்ளைய வந்து எப்படி நான் லூசுன்னு சொல்ல முடியும். அல்லேலூயா. அதெல்லாம் சொல்றாரு, என்ன பண்ணு, ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி. புத்தி தாங்க ரொம்ப முக்கியம், அறிவு ரொம்ப முக்கியம். அதனால பாருங்க, அறிவு என்பது பாருங்க என்ன சொல்ற, ஒரு பாட்டு கூட இருக்குது, ஒரு பாட்டு தமிழ்ல இருக்குது. அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு. அல்லேலூயா. அம்மா என்றால் அன்பு தான், அம்மா அன்பு தருவாங்க. ஆனா அப்பா வந்து அறிவை சொல்லி தருவார். அல்லேலூயா. அங்க போவாது இங்க போவாது. பாருங்க, ஒரு அப்பா சொல்றாரு, ஒரு பையன் படிக்கிறான், ஃபெயில் ஆயிட்டான். பையன் படிச்சு ஃபெயில் ஆயிட்டான். சொல்றாரு, டேய் இந்த வருஷம்னால நீ பாஸ் பண்றா, உனக்கு நான் பீஸ் கட்டி படிக்க வைக்கிறேன். அந்த எதிர் வீட்டு பொண்ணை பாரு எப்படி படிக்கிறான், எதிர் வீட்டு பொண்ணை பாரு எப்படி படிக்கிறான். அவன் எதிர் வீட்டு பொண்ணை பார்த்தான் பாரு, ஃபெயில் ஆயிட்டான். அல்லேலூயா. எதிர் வீட்டு பொண்ணை பாரு, ஃபெயில் ஆயிட்டான். அப்பா கிட்ட என்னடா, யோ உன்னாலதான் நான் ஃபெயில் ஆயிட்டேன், நான் ஒழுங்கா படிச்சு ஃபெயில் ஆயிதான் பரவாயில்ல, எதிர் வீட்டு பொண்ணை பாரு, எதிர் வீட்டு பொண்ணை பாரு, பார்த்து பார்த்து நான் என்ன பண்ணேன், ஃபெயில் ஆயிட்டேன். அல்லேலூயா. பாருங்க, அறிவு ஞானம் இருந்தா அந்த பிள்ளை நல்லா படிச்சு மேல வருவான். அல்லேலூயா. இன்னொரு அப்பா சொல்றாரு, ஐயா என் பையன் படிக்க மாட்டான்னு சொல்லி நான் பீஸ் கட்டாத, இப்போ நான் பீஸ் கட்டிட்டேன், நீங்க ரொம்ப தொல்லை கொடுக்குறீங்க பையனை, அதனால பீஸ் கட்டிட்டேன். பையன் கிட்ட கொஞ்சம் ஜாகிரதையா நடந்து கொண்டாரு. ஏன்னா வாத்தியாரே அடிக்கிறான். வாத்தியார் பாருங்க, அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம். இன்னைக்கு வாத்தியார் இல்லைன்னா படிப்பு இல்லை. அல்லேலூயா. அதே போலதான் ஏசப்பா இல்லைன்னா நீ நானும் இல்லை. ஞானம் அவர் ஞானம் அவரு. அதுலதான் பாருங்க, ஞானத்தை நீ சம்பாதி, நீ எதை சம்பாதித்தாலும் ஒரு தகப்பன் சொல்ற அந்த ஞானத்தையும் அந்த அறிவியல் புத்தியும் எந்த பிள்ளை சம்பாதிச்சு அதை இங்க சர்வ் பண்ணி வச்சுக்கிறான், அந்த பிள்ளை வந்து அந்த சகோதரி நல்லா இருப்பாங்க. அல்லேலூயா. அடுத்தது என்ன சொல்ற பாருங்க, 10ஆம் அதிகாரம் படிக்க, அதுலயே 4:10 படிக்க. என் மகனே, என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள். பாருங்க, என் மகனே கேள். எந்த மகன் கேக்குறீங்க, அப்பா அம்மா பேச்சு. போ நீ வாய் கொடுப்பா, உனக்கு ஒன்னே தெரியல. அவர் தான் நம்மளுக்கு பெற்று வளர்த்து வாரம் பண்ணி ஈக்கடிதா எருவு கடிதா பார்த்து நல்ல உயர்ந்த ஸ்தானத்துல இன்னைக்கு இருக்கிற காரணம் அந்த தாய் தகவலாம். ஆனா அவங்கள பார்த்து சொல்றோம், உனக்கு ஒன்னே தெரியாது, நீ லூசு. அவன் யாரு தெரியுமா, அவன் சொல்றாரு, அந்த சின்ன அவன் கிட்ட கூடாதுன்றாரு. நம்ம என்ன பண்றோம், இப்போ உனக்கு ஒண்ணுமே தெரியல, அவன் என் கிளாஸ்மேட் பாவன் என்ன விட்டு சின்ன வயசுல இருந்து என் கூட படிச்சான்ப்பா, கிளாஸ்மேட் ஆயிடுறான். கிளாஸ்மேட்டா இருக்கிறவன் கிளாஸ்மேட் ஆயிடுறான். அப்போ என்ன எப்படி ஆயிடுறான், சின்னதுக்காரன். ஏன்பா தம்பிங்களா, சின்னதுக்காரன் என்ன ஆயிடுறான், உனக்கு கிளாஸ்மேட் ஆயிருந்தவன் இப்ப நீங்க கிளாஸ்மேட் ஆயிடுறான். அதனாலதான் அப்பா பேச்ச எந்த பிள்ளை கேட்கிறானோ அந்த பிள்ளை ஞானத்துல வளரும். அல்லேலூயா. ஞானம் தாங்க ரொம்ப முக்கியம். பாருங்க, நிறைய கர்நாடக மெட்ராஸ்ல பாருங்க, நிறைய குழந்தை வளர்ந்துட்டு இருக்கோம், அறிவில்லாத இருக்கும், ஞானம் இல்லாத இருக்கும். வயசுதான் அப்போ அவங்களுக்கு பணம் இருக்கும், ஒரு மாதிரி ஒரு லூஸ் மாதிரி இருக்கும் குழந்தை. இதெல்லாம் எதனால தெரியுமா, இதெல்லாம் எது தெரியுமா,
அவங்களுடைய தகப்பனுடைய வார்த்தை அந்த பிள்ளைக்காக தான் அவனுக்கு பிறந்த பிள்ளை இப்படி ஆயிடுச்சு. அல்லேலூயா. அததாங்க ஆவியானவர் சொல்வது காதுள்ள கேட்கணும். நீதிபதி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்துல படிச்ச 9ஆம் 1ஆம் அதிகாரம் 7 படிங்க. பாருங்க, ஒரு பிள்ளையோ பாருங்க, ஒரு சகோதரி ஒரு குழந்தையில யார் இருந்தாலும் கர்த்தருக்கு பயப்படணும். ஆராதனைன்னா அந்த நேரத்துக்கு கரெக்டா வந்துடும். அல்லேலூயா. பாருங்க, இங்க உட்கார்ந்து இருக்க அத்தனை பேரோட பேரும் ஆண்டவருக்கு தெரியும். நீ யாரு வேணா ஏமாத்தலாம், என்னை ஏமாத்தலாம், யாரை வேணா ஏமாத்தலாம். ஆனா கடவுளை மட்டும் ஏமாத்த முடியவே முடியாது. அல்லேலூயா. ஆனா நான் என்ன சொல்ல பாருங்க, யாரை வேணா மிஸ் பண்ணுங்க. ஃபிளைட்டை மிஸ் பண்ணி, ட்ரெயினை மிஸ் பண்ணி, பஸ்ஸை மிஸ் பண்ணி, காரை மிஸ் பண்ணி, ஃப்ரெண்டை மிஸ் பண்ணி, பணத்தை மிஸ் பண்ணி, ஆனா ஆராதனை மிஸ் பண்ணி. அல்லேலூயா. ஆராதனை யாரு மிஸ் பண்றாங்களோ அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் இருக்காது. அதான் எதை மிஸ் பண்ணாலும் டைம் கேட்ச் பண்ணிக்கணும். அல்லேலூயா. டைம் கேட்ச் பண்ணி, ஏன்னா நாளை வந்து நம்முடைய கரத்துல இல்லை. நாளைக்கு இருப்போம் நிச்சயமே கிடையாது. அது மாதிரி உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா நாளைக்கு நான் இருப்பேன் நம்பிக்கை இருக்குதாமா தம்பி? நாளைக்கு இருப்பேன் நம்பிக்கை இருக்குதா? கிடையவே கிடையாது, எனக்கே கிடையாது. அதனால இருக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்? ஞானத்தை சம்பாதிச்சுக்கணும், அறிவை சம்பாதிக்கணும், புத்தியை சம்பாதிக்கணும். அப்பாவுக்கு என்ன பண்ணாங்க சொல்றாரு, கர்த்தருக்கு பயந்து. யாருக்கு பாருங்க, சும்மா ஒரு பள்ளிக்கு பயப்படுற, ஒரு அதுக்கு பயப்படுற, எதுக்கு இருட்ட பார்த்து கூட பயப்படுறோம். ஆனா இதெல்லாம் காட்டிலும் கர்த்தருக்கு பயந்து, அப்படி அவர் வழிகளிலே நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் சொன்னாரு. ஆனா இங்க என்ன பேசுறாரு பாருங்க ஆவியானவர். சொல்ல படிங்கம்மா. கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின். அதனாலதான் நம்ம குழந்தைங்க பிறந்த உடனே ஒரு 5 வயசு ஆன உடனே ஆரம்ப கல்வியில சேர்ப்பாங்க. ஆனா இப்போ பிறந்த உடனே பேபி கல்வியில சேர்த்து போயிடுறாங்க குழந்தைங்க. இப்ப குழந்தை பிறந்த உடனே என்ன பண்ண அப்பா அம்மா என்ன பண்ண, குழந்தைகளை பாத்துக்க. குழந்தை பிறந்தோடனே அதை பாத்துக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது. எல்லாம் தொட்டில் இருக்கும். அந்த குழந்தைய அங்க கலத்திடுவாங்க. ஆயா தான் பார்ப்போம். ஆயாவே பார்த்து ஆயா மூஞ்சிய பார்த்து அது ஆயான்னு தான் கூப்பிடுது, அம்மானு கூப்பிட மாட்டேங்குது. மெட்ராஸ் இருக்குது அது மாதிரி. இப்ப இங்க இருக்குதான் என்னன்னு தெரியல. வேலைக்கு போறவங்க என்ன பண்ணுவாங்க, குழந்தைய எடுத்து அங்க விட்டுருவாங்க. காலையில விட்டு சாயந்தரம் 5 மணிக்கு வரவங்க அந்த குழந்தை அங்கதான் இருக்கும். ஆயா மூஞ்சிய பார்த்து அது ஆயான்னு தான் கூப்பிடுது, மம்மின்னு கூப்பிட மாட்டேங்குது. அந்த அம்மா வடிக்கிறாங்க, என்ன மம்மின்னு கூடு, ஆயா மம்மி ஆயா. ஏன்னா அம்மா வளர்கிறது கிடையாது. ஆனா நம்மளுடைய ஆண்டவர் நம்மள ஒரு தகப்பனா ஒரு தாயா இருந்து நம்மள என்ன பண்ண வளர்க்கிறாரு. அங்க சொன்ன பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். அதுதான் ஆரம்பம். அப்ப இந்த ஞானம் எங்க கிடைக்குன்னா திருச்சபைக்கு வந்தாதான் கிடைக்கும். அதே திருச்சபை வரணும், ஆராதனை மிஸ் பண்ணக்கூடாது, பரிசுத்த வேதத்தை நல்லா நேசிக்கணும், ஆண்டவருக்காக செபிக்கணும். பாருங்க, செபம் தாங்க ரொம்ப முக்கியம். நம்ம பணம் சம்பாதிக்கிறத காட்டிலும் செபம் ரொம்ப முக்கியம். மூளை சாதிக்க முடியாத முழங்கால் சாதிக்கும். அல்லேலூயா. சரி, உங்களை நான் தெரியாது, இன்னைக்கு இந்த ஃபாதர்ஸ் டேக்கு ஜெபம் பண்ண மாட்டேன். கொஞ்சம் வீட்டுல காலையில நான் 4 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்றேன் அப்படின்ற மட்டும் கொஞ்சம் கேட்டீங்க. நான் காலையில 4 மணிக்கெல்லாம் ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் ரொம்ப முக்கியம் ஐயா. அல்லேலூயா. பாட்டு பாடுறது முக்கியம் இல்லை, ஆராதிச்ச முக்கியம் இல்லை, பிரேயர். நான் பாருங்க 69 வயசு ஆகுது எனக்கு. இந்த 69 வயசுலயும் 4 மணி கேளுங்க பிள்ளைகளை கேளுங்க. 4 மணிக்கு எழுந்து என்ன பண்ண ஆண்டோடைய சமுதம் காத்து ஜெபிப்பேன். ஜெபம் பாருங்க, உங்க ஆலயத்துக்கு வர்றதுக்கு அம்மா என்னைக்கு சொன்னாங்களோ அன்னைக்கு இந்த மெசேஜ் எடுக்கிறதுக்கு 3 நாள் பாஸ்டிங்ல இருந்து காத்திருந்து எடுத்தேன். அல்லேலூயா. பாருங்க, ஜெபம் தாங்க நம்மளுடைய வாழ்க்கைக்கு அஸ்திவாரம். ஒரு வீடு கட்டுறதுக்கு என்ன பாருங்க, ஒரு புத்திசாலி ஒருத்தர் வந்தார். ஐயா, நீங்க இன்ஜினியர் கேள்விப்பட்ட, நல்ல வீடெல்லாம் நல்லா அழகா கட்டிங்கன்னு சொன்னாங்க. மேல கட்டணும்னா எவ்வளவு, கீழே கட்டணும்னா எவ்வளவுன்னு கேட்டாங்க. அப்ப இன்ஜினியர் சொன்னாரு, கீழே கட்டணும்னா 50 லட்சம், மேல கட்டணும்னா 20 லட்சம். அப்ப அந்த இடம் வந்து கட்டவர் சொல்றாரு, ஐயா அப்ப எனக்கு மேலே கட்டி கொடுத்துருங்க, 20 லட்சம் கொடுத்துறேன். எப்படி கட்ட முடியும்? மேல பாருங்க, கீழே அஸ்திபாரம் இருந்தா தான் மேல வீடு கட்ட முடியும். ஆனா அந்த அறிவாளி மேலே கட்டி கொடுத்துருங்க. ஆனா நமக்கு கைவேலை இல்லாத பரலோகத்தில் ஒரு வீடு இருக்கு.
அந்த வீட்டுக்கு தான் நம்ம கடைசியா நம்ம போகணும்னா நம்ம என்ன பண்றது? ஜெபம் ரொம்ப முக்கியங்க. பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில ஜெபம் இல்லைன்னா ஜெயம் இல்லை. ஜெபம் இல்லைன்னா ஜெயம் இல்லை. அப்ப என்ன பண்ணணும்? நீங்க காலையில ஜெபிக்கணும். 3 வேளை சாப்பிடுறோம் இல்லை? நம்ம 3 வேளை சாப்பிடுறீங்களா? 3 வேளை சாப்பிடுற ஒரு அலையில போடுவா ஆறு இல்லையா? 3 வேளை சாப்பிடுங்க. ஏன்னா 5 வேளை கூட இப்ப சாப்பிடுறாங்க. எப்ப பசி இருக்குதோ அப்ப கடையில் போய் பாத்தீங்கன்னா எப்ப பசி. ஏன்னா எங்க பார்த்தாலும் கடை தான், எங்க பார்த்தாலும் சாப்பாடு கடை தான். துண்ணே கெட்டுதுங்க ஜனம். நீங்க இல்ல, ஜனம் துண்ணே கெடுது. பீடி துண்ணு வயிறு தான் முன்னே வயசுதான். வயிறு கூட தொப்பை இருக்கலாம், ஆனா வயிற்றுக்கு குப்பை இருக்க கூடாது. வயிறு கூட தொப்பை இருக்கலாம், ஆனா குப்பை இருக்க கூடாது. பாருங்க, சாப்பாடு கூட அளவுக்கு மீறி துண்ணு என்ன ஆயிடுங்க? அறிவு மங்கி போயிடும். அப்புறம் ஒரு சாப்பாட்டுக்கு கொடுக்கிற ஒரு முக்கியத்துவம் ஒரு ஜபத்துக்கு தர மாட்டேன்றீங்களா? ஜபம் தாங்க ரொம்ப முக்கியம். ஜபம் பாருங்க, உன்னை ஒரு நாள கைவிடாது. ஜபம் உன்னை உயர்த்தினே இருக்கும். அதனால தயவு செய்து நான் சொல்றேன், வேற ஊழியக்காரர் வந்தா கூட இப்படியே உட்காந்து கூடாது. அவங்க தெரியாத கேட்பாங்க, யாராவது ஜெபிக்கணும் எல்லாம் கை தூக்கணும்னு ஊழியக்காரர் தொப்புன்னு போயிடணும். ஏன்னா அவருக்கு மயக்கம் வந்துடணும், சுகர் ஏறி தொப்புன்னு போயிடணும் அவரு. ஏன்னா உங்களை பார்த்தா எனக்கு சுகர் ஏறுது. ஏன்னா அவ்வளோ அப்படியே பிளேட்ல உட்காந்துக்கிற மாதிரி இருக்கிறேன். சத்தியமா இந்த ஆலை பிளேட் மாதிரி தான் இருக்குது. எதனாச்சுன்னா ஜனலுக்கு குச்சிக்கு வர போகுது. இல்ல, அவ்வளோ ஆக்டிவா உட்காந்துக்கிற. உடம்ப கூட ஆட்ட மாட்டேன், நல்லா பல்ல கூட காட்ட மாட்டேன். பாருங்க, எந்த அளவுக்கு நீ பல்ல காட்டி சிரிக்கிறீங்க அந்த அளவுக்கு நீ உயிரோடு இருக்கிறன்னு அர்த்தம். நீங்களா காதல் தினம் கொண்டாடுகிற, இப்ப பாதர் தினம் கொண்டாடுறீங்க. காதல் தினம் கொண்டாடி இருக்கீங்களா? அதுக்கு கையாட்டுறான் பாரு. காதல் தினம் ஒரு பூக்கு ஏமாத்துறாயா, ஐ லவ் யூ அப்படின்றான். அவன் என்ன வேலை செய்யறான், அவன் என்ன வேண்டி செய்யறான், அவனுக்கு சொந்த வீடுக்கு ஏதாவது அப்பா அம்மா இருக்கிறாங்களா, அதெல்லாம் இந்த காதலுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரே ஒரு பூ பாசனமா கொடுத்து ஐ லவ் யூ தலையில சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் கஷ்டப்படுது பாரு. போய் தெரியாத இவனை கட்டிக்கிட்டேன் நான் சனி முடிச்சுட்டேன். அவன் மூஞ்ச நல்லா அப்ப பூ கொடுக்கும்போது நல்லா இருந்தானா? ஒரு பூ கொடுக்குறாங்க, ஐ லவ் யூ. என்ன லவ் யூ? அது என்ன தினம்? அது என்ன தினம்? லவர் தினமா? அதுதான் காதல் தினம், இது பாதர் தினம். அரையா அந்த காதல் தினத்துல மெட்ராஸ்ல தான் கொண்டாடுவாங்க. இங்க இருந்து நான் பார்க்கல. மெட்ராஸ்ல கடல்ல தான் கொண்டாடுவாங்க பசமா. ஏன் கடல்ல ஃபெயிலியர் ஆச்சா கடல்ல விட்டு செத்துடலாம். காதல் ஃபெயிலியர் ஆச்சுன்னா கடல்ல விட்டு செத்துடலாம். இங்க சாக முடியாது. இங்க ரோட்ல விட்டு செத்தா வண்டி ஏற்றிட்டு போயிடுவான். ஆனா அங்க கடல்ல தான் சாக முடியும். அந்த பாதர் தினம் கொண்டாடுறதோ நான் என்ன பண்ண அறிவு கட்டுவேன். அந்த பசங்க கொண்டாடுறதுல எனக்கு இந்த பாதருக்கு என்ன வேலை? நான் சரி இன்னதான் பேசிக்கிட்டு சொல்லி எனக்கு என்ன ஒட்டு கேட்கிற புத்தி ஜாஸ்தியா இருக்கு. போய் அப்படி நின்னுக்கிட்டு அந்த பசங்க பேசுறத கேட்கிறேன். அவன் ஐ லவ் யூ டார்லிங் அப்படியே அவரையும் வெரி நைஸ் உடைய பாசிட்டிவ் உனக்கு யார் இருக்கு இன்னொன்னும் பேசிருக்கிறான் லூஸ். நானும் அதை கேட்டுக்கிறேன். கட்சியில அந்த பொண்ணு சொல்லு, ஏண்டா நான் இவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணி இருக்கிறேன்னு, என் ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்குது? அதெல்லாம் இதெல்லாம் இருக்கட்டும், நான் மயங்கிட்டேன்றான். அந்த பொண்ணு கேக்குது, என்னுடைய பேரை பார்த்து மயங்கிட்டியா, என் பிகர் பார்த்து மயங்கிட்டியா, என் முடிய பார்த்து மயங்கிட்டியா? அவசனா எதெல்லாம் பார்த்து இல்ல, உன் பல்ல பார்த்து ஆசைப்பட்டேன், உன் பல்லு மேலதான் எனக்கு மயக்கம் வந்துச்சு. அந்த பொண்ணா, என்னடா அப்படி சொல்ற? இவ்வளவு காசு போட்டு ஊர்பட்ட சென்ட் ஆட்சி எல்லாம் நின்று நினைக்கிறேன், அது மேல ஆசைப்படுறது, பல்லு மேல ஆசைப்பட்டேன். அங்கதான் அந்த பொண்ணு கேக்குது, இந்த பல்லு மேலே ஆசைப்பட்ட என்ன சிரிச்சியே மயக்கிடுவாங்க பாத்தியா? இந்த பல்லு மேலே ஆசைப்பட்ட அது பையன் ஆமா நம்ம செட்டை கட்டி கையில கொடுத்துட்டான் வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்தா அது பொக்க தினம். என்ன தினம்? அது பொக்க தினம். இதுதான் உண்மையான பாதர் தினம். ஹல்லேலூயா. என்ன சொல்ல பாருங்க, இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு தினம் வரும். ஆயா தினம், தாத்தா தினம், குழந்தை தினம், போற தினம், ஹல்லேலூயா, எல்லா தினம் வருது. ஆனா வருஷத்துக்கு ஒரு தடவை அப்பாவை நினைவு கூறும் ஒரு தினம் தான் பாதர் தினம். அது பாருங்க, அப்பா அம்மா இருக்கிற பிள்ளைங்க அவங்க இன்னைக்கு கனப்படுத்துங்க. அவங்கள நல்லா பாருங்க, வயிறு நிறைய சாப்பாடு கொடுத்து அவங்க சந்தோஷப்படுத்துங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, எத்த தாய் தகப்ப எல்லாம் ஹாஸ்டல்ல இருக்கிறாங்க. ஐயா ஹாஸ்டல்ல இருக்கிறாங்க, அப்பா அம்மா ஹாஸ்டல்ல இருக்கிறாங்க. என் கண்ணால நான் பாக்குறேன், மெட்ராஸ் ஹாஸ்டல்ல இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா பிள்ளைங்க சரியில்லை.
அவன் நல்லா இருந்தாலும் அவனுக்கு வர பொண்டாட்டி என்ன பண்றான்? அவனுக்கு வர பொண்டாட்டி சொல்ல பாரு மரியாதை கட்டுறவனுக்கு உன் மூஞ்சிக்கு தான் உங்க அப்பா உங்க அம்மா கபடி கொடுத்த இரண்டா உங்க அம்மா பல்லு அப்படி பல்ல வச்சுட்டு இருப்பேன். எப்ப பார்த்தாலும் என்ன கைது கைது எப்படி அழுவு அப்படி மயக்கிற பாரு அவன். அவன் இல்ல டார்லிங் 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 3 வாட்டி முத்தி குத்து சொல்றான். எங்க அம்மா பல்ல வச்சுடாத, நீ என்ன சொல்றிய நான் கேட்கிறேன். இப்ப என்ன பண்றது? லைட் அமிக்கிறான். லைட் அமிக்கிறது இருக்கட்டும். உங்க அம்மாவை உங்க அப்பாவை நாளைக்கு ஹாஸ்டல்ல சேர்த்தணும். அவன் பாருங்க அடிக்கப்படுற ஆடு போல பொண்டாட்டி பேச்சை கேட்டு பெத்த தாய் தகவலை ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு பிளாங்க் செக் தரான். நீங்க எவ்வளவுனா ஃபுல் பண்ணீங்க, செத்தா கூட எங்கேயும் அடக்கம் பண்ணீங்க, ஆனா என் பொண்டாட்டி வீட்டுக்கு மாட்டா அனுப்பிடாதீங்கன்றான். அல்லேலூயா. ஆனா நீங்க அப்படி இல்லைங்க. உயிரோடு இருக்க தாய் தகவலை நீ கனப்படுத்தினா அந்த பிள்ளையோட சிரசில ஜீவங்களோட கொடுக்கப்படும். அல்லேலூயா. அங்கதான் சொல்ல பாருங்க, என் மகனே படிங்க படிமா 1ஆம் அதிகாரம் 1:7 படிங்க. ஒரு பாட்டு. அல்லேலூயா. எப்ப வருவீரோ சொல்லிட்டு கர்த்தருக்கு பயப்படுதில்லே பாருங்க. ஞானத்தின் ஆரம்பம் யாருங்க? பாருங்க மூடன் யார்? மூடனா யார் தெரியுமா? அறிவாளியா? மூடன் யார் தெரியுமா? புத்தி இல்லாதவன். மூடன் ஞானத்தையும் போதகத்தையும் பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையை யார் அசட்டை பண்றானோ அவன் உயிரோடு செத்தவன். அல்லேலூயா. தாய் தகப்பனை யாரு கொடுமைப்படுத்துறானோ அவன் உயிரோடு செத்தவன். இங்க மூட கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ற அந்த வேலை வெட்டி கிடையாது. எப்போ இப்படிதான் பேசுவார். அந்த அம்மாவுக்கு வேலை வெட்டி கிடையாது. எப்போ பார்த்தாலும் இப்படிதான் சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஐயா ஏன் நாங்க சொல்லனா பாருங்க, குழந்தைகளை தட்டி கொடுத்துதான் வளர்க்கணும். இந்த பால் பேஸ்கெட் பால் விளையாடுற பாத்துக்கிறீங்களா? என்னப்பா அமைதியா உட்காந்துக்கிறீங்களா? பேஸ்கெட் பால் பாத்துக்கிறீங்களா? தட்டி 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 எடுத்து போய் அப்படி கூட கூடையில அதே போலதான் உங்க வாழ்க்கையை தட்டி 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 கொண்டு போனதான் அந்த குழந்தை என்ன பண்ணும்? நல்லா வளரும். அன்னைக்கு வாத்தியார் கேட்கிறாரு பையனை, டேய் மாணவர்களே 5 புலன்கள் அடங்கினால் என்ன வரும்? மாணவர்களே 5 புலன்கள் அடங்கினால் என்ன வரும்? ஆம்புலன்ஸ் வரும் சார். 5 புலன்கள் என்ன தெரியுமா? கண்ணு காது மூக்கு எல்லாம் மூடிச்சுன்னா ஆம்புலன்ஸ் வராது. அன்பு தேவ பிள்ளைகள். இன்னொன்று கூட கேட்கிறார் வாத்தியார், நல்ல குடிமகனுக்கு எது வேண்டும்? நல்ல மலேசியாவின் குடிமகனுக்கு எது வேணும் அப்படின்னு கேட்டார். ஒரு ஞானம் உள்ள பையன் தான், சார் நல்ல டிசிப்ளின் வேணும் சார், நல்ல ஒழுக்கம் வேணும் சார் சொல்லியிருப்பான். ஞானம் இல்லாத பையல ஊர்காவு வேணும் சார். நல்ல குடிமகனுக்கு எது வேண்டும்? ஊர்காவு வேணும் சார் இருக்கான். ஏன்னா குடிச்சவனே ஊர்கா சாப்பிடுவாங்க. ஆனா நல்ல குடிமகனுக்கு என்ன வேணும்னா ஞானம் வேணும், ஞானம் வேணும், புத்தி வேணும். அததான் பாருங்க, நீங்க பரிசுத்த வேதத்துல நீதிமொழியை படிச்சீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க. சங்கீதம் படிச்சா பாட்டுக்காரனா மாறிடலாம். ஆனா முழு வேதத்தை படிச்சா பெரிய 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 ஜட்ஜா கூட ஆயிடலாம். அல்லேலூயா. அதெல்லாம் பாருங்க, வேதத்தை நல்லா படிக்கணும். நான் 3ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன். 69 வயசாவது. நான் 3 ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிறேன். ஏற்பார் ஆப்பிள் பீப்பார் பிரியாணி படிக்கலாம் பையன். ஏற்பார் ஆப்பிள் பீப்பார் பிரியாணி. நான் படிச்சது ஏற்பார் ஏசு பீப்பார் பைபிள் சீப்பார் சர்ச்சின்னு படிச்சதோடுதான் உங்க சபைக்கு 3ஆவது முறையா உங்களுக்கு பணிவிடை செய்கிற ஒரு சின்ன உத்தியோகஸ்தனா நான் நிக்கிறேன். அல்லேலூயா. நான் 3ஆம் கிளாஸ் படிச்சுக்கிறேன். முழு வேதாந்தத்தை படிச்சதுதான் இன்னைக்கு டாக்டர் பாருங்க, சுவிசேஷத்தின் டாக்டர் ராபர்ட்டா நிக்கிறேன். நான் டாக்டரா இருக்கிறத பார்த்துட்டு என் வண்டியை பார்த்துட்டு 2 பேருக்கு வீட்டுக்கு வந்துச்சு. ஐயா நான் இன்னும் உண்மையான டாக்டர்னு. அப்புறம் எங்க வீட்டுக்காரர் சொன்னாங்க, அவரு டாக்டர் இல்ல, இவரு வேறன்ட்டா. அவங்க அப்ப என்ன டாக்டர் இவரு? பைத்தியக்காரன் டாக்டர். ஆமான்ட்டார். காரணம், நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரனா இருக்கேன். அல்லேலூயா. நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன் இருக்கேன். அதான் அங்க சொல்ல பாருங்க, ஆவியான சொல்ல காதுடன் கேட்க கனவா. 8ஆம் அதிகாரம் படிக்காதீங்க. நீதிமொழி 1:8 படிங்க. என் மகனே பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு ஜெனரலா, உன் தகப்பன் புத்தியை கேள்.
தள்ளாதே. தாயின் போதகத்தை தள்ளாத. அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான. பாருங்க, அப்பா அம்மாவுடைய பேச்சை எந்த பிள்ளை கேட்கிறானோ அவனுடைய சிரசுக்கு அந்த வார்த்தை அலங்காரமா இருக்கும். அல்லேலூயா. இது பரிசுத்த அலங்காரம். அலங்கோலம் உனக்கு பாத்தீங்களா? அல்லேலூயா. பாருங்க, கருப்பா இருக்கும், ஊருப்பட்ட மேக்கப் போடும், அப்ப கூட நல்லா இருக்காது மூஞ்சி. கருப்பா இருக்கும், ஊருப்பட்ட மேக்கப், நிறைய நகை போட்டா எப்படி இருக்கும்? நல்லா இருக்காது. ஆனா பாருங்க, நீங்க அழகா இருந்தாலும் பாருங்க, நீங்க கருப்பா இருந்தாலும் நீங்க அழகா இருக்கிறீங்க. காரணம் என்னவா? கிறிஸ்து உனக்குள்ள அவர் பிரகாசிக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் பவுல் சொல்வாரு, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் பிழைத்து நமக்குள்ள அவர் பிழைத்திருக்கிறார். அதனாலதான் இது என்ன ஆராதனை? உயிருள்ள ஆராதனை. அல்லேலூயா. இது உயிருள்ள ஆராதனை. அங்கதான் சொன்னார் பாருங்க, என் மகனே, எல்லா இடத்துல என் மகனே மகனே மகன் தான். பாருங்க, இப்போ கூட நான் ஒரு ஷூட்டிங் பண்ணி தான் வந்தேன். அல்லேலூயா. என்னோட யூடியூப்ல பாருங்க. அது என்ன பாட்டுமா அது? இப்போ 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 நடிச்சுட்டு ஒரு பாட்டு, ஒரு நல்ல பாட்டு ஒன்று நடிச்சிருக்கிறேன். அல்லேலூயா. சோதரம் எஸ். அந்த அந்த முதல்ல என் மகனே என் மகனே மகனேன்னு அந்த வீட்டு கதவு தட்டுவேன். ஏசப்பா மாதிரி ஆக்ட் பண்ணி அந்த ட்ரெஸ் போட்டு அப்படி தலையெல்லாம் மூடிட்டு ஆஃப் சைஸ்ல ஆண்டவர் வந்து கதவை தட்டுறாரு. கதவை தட்டுறோடையும் நான் தான் அவர் கதவை தட்டிட்டு அப்படி போறாரு. நான் தான் திறந்து பார்க்குறேன். அந்த கதவை தட்டு பார்க்க இல்லை. அப்ப நான் பாடுறேன், இயேசு என்னை கூப்பிட்டாரே, தாமதமாய் வந்து விட்டேன். இயேசு என்னை கூப்பிட்டாரே, தாமதமாய் வந்து விட்டேன். நான் என்ன செய்வது என்று எனக்கு ஒன்றும் புரியல. வந்தவரை விட்டுப்புட்டு வீதி எல்லாம் தேடுகிறேன். வந்தவரை விட்டுப்புட்டு வீதி எல்லாம் தேடுகிறேன். நான் என்ன செய்வது என்று எனக்கு ஒன்றும் புரியல. இயேசு என்னை கூப்பிட்டாரே, தாமதமாய் வந்து விட்டேன். இயேசு என்னை கூப்பிட்டார். எப்படி? மகனே மகனே மகனை கூப்பிடுறாரு. நமக்கு தான் காது கேட்க மாட்டேங்குது. அல்லேலூயா. அங்க சொல்ல படிங்க, 9 படிங்க. அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும். கர்த்தருடைய வார்த்தை உன் சிரசுக்கு அலங்கார முடியா இருக்கும். உன் கழுத்துக்கு சரபணியாய் இருக்கும். உன்னுடைய கழுத்துக்கு சரபணியா இருக்கு. அது வந்து உன்னை மகிமைக்குள்ள கொண்டு போகும். அடுத்தது என்ன சொல்ல பாருங்க, அதே நீதிமொழி புத்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம் படிங்க. நீதிமொழி 1ஆம் அதிகாரம் 15, 16. என் மகனே, நீ அவர்களோட வழி நடவாமல். யார்கிட்ட? கெட்டவங்களோட வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாக. எத்தனையோ வழி இருக்குது, அந்த வழியெல்லாம் வேணாம். நல்ல வழியில நீ வரணும்னா தவறான நண்பர்களோட தவறான வழியில நம்ம போக கூடாது. அல்லேலூயா. இப்ப பாருங்க, ஒரு வழியில போயிட்டு ஒரு பள்ளம் நோண்டிட்டு ஒரு 2 கோடி கொம்ப வச்சுட்டா போவீங்களா? போக மாட்டோம், சுத்தின்னு தான் போவோம். அதே போலதான் தவறான இடத்துக்கு தவறான நண்பர்களோட நம்ம பழக கூடாதுன்னு சொல்லி வேதம் சொல்றேன். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அவர்கள் கால்கள் தீங்கு செய்ய, அவங்களுடைய கால் வந்து தீங்கு செய்ய தான் ஓடும். ரத்தம் சிந்த தீவிரிக்கிறது. ரத்தம் சிந்த தீவிரிக்கிறது. எவ்வகையான பட்சியனாலும் சரி, அதன் கண்களுக்கு முன்பாக வலையை விரிப்பது விருதா. அதனால பாருங்க, கெட்டவங்களோட நம்ம சேரக்கூடாது. நல்லவங்களோட சேர்ந்தா நல்ல புத்தி தருவாரு. அல்லேலூயா. பாருங்க, அழகா பேசுவாங்க. அவங்களோட நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அவங்களோட நம்ம பேசணும். அவங்க தான் நமக்கு அண்ணன், தம்பி, அப்பா, அம்மா மாதிரி. அதனால இன்னொன்று கூட என்ன சொல்ற பாருங்க, ஸ்தோத்திரம். சங்கீதத்தின் புஸ்தகம் 57ஆம் சங்கீதம் 2ஆம் வசனமும், நாகு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஒரு பாடலை பாடி நான் முடிக்க போறேன். அல்லேலூயா. படிங்க. சங்கீதம் 57ஆம் சங்கீதம் 2ஆம் அதிகாரம். சங்கீதம் 57:2. எனக்காக யாவையும் செய்து பாருங்க, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி. அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, இந்த ஃபாதர்ஸ் டேல வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து நீ சுகமா இருக்கணும். தாய் தகப்பனுடைய போதகத்தை நீ என்ன பண்ணும்? கேட்கணும்.
அப்பா அம்மா இருக்குதாங்க நம்ம வீட்டுல பெரிய சொத்து. நீ வாங்கி வச்சுக்கிற காடி இத, அந்த காடி முக்கியம் இல்ல, அந்த காடிக்குள்ள அப்பா அம்மா உட்கார வச்சு ஊர் சுத்தி காட்டுற பாரு, அதுதான் முக்கியம். ஐயா, அதனால காடி இருந்து வீடு இருந்து நகை நட்டு இருந்து அதெல்லாம் இல்ல. உன் அப்பா அம்மா வயதானவங்களை நல்லா பாத்துக்க. தண்ணீர் விட பாருங்க, கண்ணுல தண்ணி வரக்கூடாது. அதுக்காக வெங்காயத்தை போய் அங்க உரிக்க கூடாது. ஐயா, அப்பா அம்மாவுடைய கண்ணுல தண்ணீர் வராத அளவுக்கு பாக்குற பிள்ளைதாங்க பாக்கியவான். அது பெண்ணா இருக்கட்டும், அது ஆணா இருக்கட்டும், தாய் தகவலும் அவங்களை நல்லா பாத்துங்க, நல்லா பாத்துங்க. அருமையான அம்மா இருக்கிறாங்க. அம்மா தான் ஒரு பிற பிள்ளைகளுக்கு தகப்பனும் தாயும் அவங்க தான். அவங்கள நல்லா பார்க்கும் போது அம்மாவுடைய ஆசீர்வாதம், அம்மாவுடைய ஜபம் நம்ம பிள்ளைக்கு மேல இருக்கும். அரையா, ஒரு தாய் தன் பிள்ளை கெட்டு போறது நினைக்க மாட்டார், தன் பிள்ளை மேல வரணும் தான் நினைப்பாங்க. அதே போல ஆவிக்குரிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நீங்க மேல வரணும்னா ஞானத்தை சம்பாதிச்சுக்கணும், புத்தியை சம்பாதிச்சுக்கணும். இதை ரெண்டுத்தையும் நீ சம்பாதித்து வைக்கும் போது ஆண்டு சொல்றாரு, கர்த்தர் உனக்காக யாவையும் செய்வார். அலையா, பக்கத்துல கை பிடிச்சது, கர்த்தர் உங்களுக்காக இந்த ஃபாதர்ஸ் டேல நல்லா வாங்கி தருது. இந்த ஃபாதர்ஸ் டேல கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். கல்யாணம் கூட முடிப்பார். கல்யாணம் அது கல்யாணம் பக்கத்துல சொல்றான் பாரு, அடுத்த வருஷம் கல்யாணம் ஆயிடும். அலையா, கல்யாணம் ஆவது தம்பிங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக கல்யாணம் செய்து வைப்பாருன்னு அடுத்த வருஷம் கல்யாணம் ஆயிடும். அலையா, எங்க சொல்ல பாருங்க, கர்த்தர் உனக்காக யாவையும் பாருங்க, நீ நினைக்கிறதுக்கு வேண்டி கொடுத்து எல்லாமே கர்த்தர் செய்து சொன்னாரு. கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பாரு. ஆனா முடிச்சவங்க சொல்றாரு, நாகு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிங்க. நாகு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷனுடைய கால்கள் மலை மேல் வந்திருக்கிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. பாருங்க, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. பாருங்க, துஷ்டன் யாருங்க? தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளை நடத்துறவனும் ஆலோசனைகளை கொடுக்கிறவனும் தான் துஷ்டன். அப்படிப்பட்ட துஷ்டனுடைய ஆலோசனை அவன் தான் பிசாசு. அந்த துஷ்டனுடைய ஆலோசனை எல்லாம் நீ கேட்காத, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு இரவும் பகலும் அவனை தியானிக்கிற மனுஷன் எவன் அவன் பாக்கியவான். அதனாலதான் பாருங்க, ஜெபம் ரொம்ப முக்கியம். 3 வேளை எப்படி நம்ம சாப்பிடுறோமோ அந்த மாதிரி கர்த்தரை நம்ம அப்பப்போ நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்ம விட்டு அவர் போக மாட்டாரு. அதனாலதான் சொல்ல பாருங்க, இங்க துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் என்ன பண்ணா சங்கரிக்கப்பட்டான். அப்படின்னா முழுவதும் காலி. அதனாலதான் சமாதானத்தை கூறுகிற ஆண்டவருடைய நாமத்தை நீங்க உயர்த்துங்க. கர்த்தர் உங்களுக்கு உண்மையான சமாதானம், சந்தோஷத்தை தருவார், மகிழ்ச்சியை தருவார், ஆசீர்வதிப்பார், கனப்படுத்துவார், சிறப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார். உன் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிப்பது போல ஈசாக்கை ஆசீர்வதி, யாக்கோபை ஆசீர்வதி, முற்பிதாகிய தேவனாகிய கர்த்தர் உன் தாயின் தகப்பனை நீ கனப்படுத்தும் போது கர்த்தர் உன்னை மேன்மையான இடத்துல வச்சு ஆண்டு சொல்றாரு, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வு வர நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாச்சரே. அந்த தாயின் தகப்பனை வாழ்த்தும் போது அதே தாய் தகப்பனா தாயின் கருவில உருவாக்கின ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை தாங்கி உன்னை நடத்துவார் சொல்லி இந்த நல்ல வாய்ப்பு தந்த அம்மாவுக்கு நன்றி கூறி, அருமையான பாசங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரர் சுவிசேஷத்தன் டாக்டர் ராபர்ட். இந்த பாட்டை கேட்டு கையை தட்டி இயேசுவே அப்பா வருவீரோ, என் இதய கதவை திறந்து காத்திருக்கிறேன். வருவீரோ இயேசுவே அப்பா வருவீரோ, என் இதய கதவை திறந்து காத்திருக்கிறேன். இயேசையா இயேசையா எப்ப வருவீரோ என்று சொல்லுகையா. இயேசையா இயேசையா எப்ப வருவீரோ என்று சொல்லுகையா. வாழ்த்து
வாழ்த்துக்கள். பிரியவே மணவாளனே உன் வருகைக்காக எதிர்பார்க்கிறேன். வாழ்த்துக்கள். பிரியவே மணவாளனே உன் வருகைக்காக எதிர்பார்க்கிறேன். என் நேசரே என் இன்பமே நேசரே இன்பமே என் தஞ்சமே தஞ்சமே பவரி வீரோ இயேசுவே பவரி வீரோ என் இதய கதவை திறந்து நான் காத்திருக்கிறேன். நல்லா கைகளும் முடிவு முடிவு முடிவு. காலையிலே மதியானத்திலே இரவிலே தாமத்திலே நீங்க காலையிலே மதியானத்திலே இரவிலே தாமத்திலே என் ராஜாவே பள்ளத்தாக்கிலே என் ராஜாவே பள்ளத்தாக்கிலே என்னை வாழவிட்டு பவரி வீரோ இயேசுவை பவரி வீரோ என் இதய கதவை திறந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு நல்ல வாய்ப்பு தந்த அம்மாவுக்கு, அதுக்குள்ள சின்ன பாஸ்டருக்கும் குட்டி பாஸ்டர்களுக்கும் நான் நன்றி சொல்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதுக்கு என் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இந்த பாசத்தையில ஒரு தகப்பனா ஒரு ஊழியக்காரனா உங்களை வாழ்த்துற. நீ பேர் காட்டினா 1000 மடங்கு நீங்க பெருகிறீங்கன்னு சொல்லி உங்களை வாழ்த்து விடைபெறுவது உங்கள் நன்றி சொல்றேன். சுவிசேஷன் டாக்டர் ராபர்ட்டி இப்போ கையை தட்டி